ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை தண்ணி எப்படி பயன்படுத்துறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையானது வந்து இந்த 3 விதமான இலைகள் தாங்க. இது வந்து யூக்கலிப்டஸ் இலை, வேப்ப இலை, இது நொச்சி இலை. இந்த 3 இலைங்களை வச்சு நம்ம குளிக்கிறதுக்கு மூலிகை தண்ணி எப்படி இதை வச்சு தயார் பண்றதுக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம இந்த மூலிகை தண்ணி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய சளி, இருமல், தும்மல் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க. எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி தான் அது, மர வகையை சேர்ந்தது. இதை வந்து நம்ம வெந்நீர் குளிக்கும் போது வெந்நீர்ல போட்டு குளிச்சோம்னா அந்த நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அப்புறமா வந்து இந்த சளி அடிக்கடிக்கு நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரலா எல்லாருக்குமே உலகம் பூரா இருக்கக்கூடிய பிரச்சனை மூச்சு திணறல் பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து சளி, இருமல், தும்மல், இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது வந்து மருத்துவ குணமுள்ள மர வகையை சேர்ந்ததுதாங்க. எங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். இது வந்து யூக்கலிப்டஸ்ங்க, அதாவது தைல இலைன்னு சொல்லுவாங்க, யூக்கலிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, மர வகையை சேர்ந்ததுதான். இது வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியதுதாங்க. இதுல வந்து தைலம் தயார் பண்றாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம வெந்நீர் காய வைக்கும் போது ஒரு பிடி இலை போட்டு நம்ம காய வச்சு வடிகட்டி குளிச்சோம்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, மூச்சு திணறல், சளி, இருமல் எதுவுமே வராதுங்க. கிடைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் குளிக்கலாம். அப்படி இல்லை கிடைக்கலன்றவங்க இதை வந்து 15 நாளைக்கு ஒரு முறை கூட நீங்க சேமிச்சு வச்சு குளிக்கலாங்க. பச்சை இலையா தான் குளிக்கணும்னு இல்லை. நீங்க ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன செய்யணும்னா இதை அப்படியே கொண்டு வந்து காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ ஒரு பிடி இலை போட்டு காய வச்சு நீங்க குளிச்சிங்கன்னா எல்லாருமே குளிக்கலாங்க. பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க அந்த பிரச்சனையே கிடையாது. சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரையும் குளிக்கலாம். நம்ம கோல்டே கிட்ட வராதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து வேப்ப இலை. வேப்ப இலை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் தாங்க, வேப்ப மரம். வேப்ப மரத்துல நிறைய மருத்துவ குணம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியாது. இதுல நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தயார் பண்றாங்க, சோப்பு, பேஸ்ட், மூலிகை எல்லாமே இதுல தயார் பண்றாங்க. இந்த வேப்ப இலையும் அதே மாதிரி மருத்துவ குணம் உள்ளதுதான். நீங்க வேப்ப இலை கிடைச்சாலும் இந்த மாதிரி எடுத்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா நீங்க வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிங்க. அப்படி கிடைக்கும் போது சேவ் பண்ணி வச்சுங்க. நிறைய இதை நீங்க காய வச்சு சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குளிக்கும் போது தலைக்கு குளிச்சோன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. பொடுகு சீக்கிரமா போகும், பேன் தொல்லை இருக்காது. அதை விட பெஸ்ட் சளி, இருமல் உங்க கிட்ட வரவே வராதுங்க. அதை விட முக்கியமானது இது மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி போட்டு நீங்க தோல்ல தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சிங்கனாவே தோல் நோய் உங்க கிட்ட வரவே வராதுங்க. அவ்வளவு மருத்துவ குணமுள்ள இந்த வேப்பிலையும் நீங்க வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு வீக்லி ஒன்ஸோ அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறையோ நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சளி, இருமல், தும்மல் உங்க பக்கமா வரவே வராதுங்க. அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்பவும் முக்கியமானது நொச்சி இலைங்க. இந்த நொச்சியில வந்து கிராமத்து பக்கம் நிறைய வேலிங்களை கிடைக்குங்க. இது நிறைய எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியதுதான் அந்த நொச்சியில. இதனுடைய மருத்துவ குணம் ஏராளமா இருக்கு. நம்ம இதை வந்து அதே மாதிரி வெந்நீர்ல போட்டு நீங்க நல்லா கொதிக்க வச்சு குளிச்சிங்கன்னா சளி தொல்லை, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ரொம்ப பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க இது. நீங்க இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வடிகட்டிட்டு குளிச்சிங்கன்னா உங்ககிட்ட தோல் நோயோ, இருமல், சளி, தும்மல் எதுவுமே கிட்ட வரவே வராதுங்க. முதல்ல நம்ம வெளிப்புறத்தை வந்து கிளீனா வச்சுக்கிட்டோம்னா உள்ள வந்து நோய் அட்டாக் ஆகவே ஆகாது. அதனால உங்களுக்கு நான் சொன்ன இந்த 3 இலையில 3 இலையும் கிடைச்சாலும் பரவாயில்ல. இப்படி இல்ல உங்களுக்கு அருகில இந்த இலை தான் கிடைக்குது, இல்ல வேப்ப இலை கிடைக்குது, தைல இலை கிடைக்குதுன்னா எந்த இலை கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. நீங்க எடுத்துட்டு வந்து வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம், சளி, இருமல், தும்மல், தலைவலி எல்லாமே போட்டு நான் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நாங்க எங்க வீட்டுல விறகு அடுப்பு தாங்க, நான் விறகு அடுப்புல போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். இப்ப இந்த தண்ணி பாருங்க எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க, மூலிகை தண்ணி. இது வந்து எல்லாருமே குளிக்கலாங்க. இங்க பாருங்க, இதை நம்ம வடிகட்டி குளிக்க போறோம். இதுதாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு, இது மூலிகை தண்ணி. இப்ப இந்த தண்ணியை வந்து இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க. இதனுடைய மூலிகை எல்லாம் இதுல இறங்கிருக்கு. இந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கணுங்க. ஒரு துணி போட்டு வடிகட்டிக்கலாம். விறகடுப்பு இல்லாதவங்க நீங்க கேஸ்லயே கூட ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சு தண்ணி காய வைக்கும் போது அதுல இந்த இலையெல்லாம் போட்டு நீங்க நல்லா கொதிக்க வைக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லா விதமான
சளி இருமல் தொல்லையெல்லாம் தீரும், ஸ்கின் பிரச்சனை எல்லாம் சரியாகுங்க. சூடா இருக்கு, நல்லா சூடு ஏறிட்டு இருக்கு தண்ணி. பாருங்க, இந்த தண்ணி நல்லா காய வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணுங்க துணி போட்டு. வீட்டுல நீங்க கேஸ் அடுப்புல காய வச்சா கூட சரி, இந்த மாதிரி நீங்க இலையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியும் தண்ணி எந்த கலர்ல இருக்குன்னு. இது அவ்வளோ மூலிகை மருத்துவ குணமுள்ள தண்ணிங்க இது. இந்த மாதிரி தண்ணியில வாரத்துக்கு ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே குளிச்சா உங்களுக்கு எந்த விதமான தோல் சம்பந்தப்பட்ட நோயோ இல்ல சளி இருமல் தும்மல் தலைவலி எந்த விதமான பிரச்சனையும் உங்க கிட்ட வரவே வராதுங்க. இங்க பாருங்க தண்ணி என்ன கலரா இருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மூலிகை தண்ணியில குளிக்கிறத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.